சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கரூரில் செந்தில் பாலாஜியின் அனைத்து பொறுப்புகளும் பறிக்கப்படும், கட்சியிலிருந்து கூட செந்தில் பாலாஜியை நீக்கப்படலாம் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம், இன்று கரூர், நாமக்கல் போன்ற பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளார். இதில் எதிர்பாராத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான மக்களின் ஆதரவுகள் அதிக அளவில் வந்திருப்பதை பார்த்த திமுகவினர்கள் கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கூட இந்த அளவிற்கு ஆதரவுகள் தமிழக மக்கள், குறிப்பாக கரூர் மக்கள் கொடுக்கவில்லையே என்ற கேள்விகளும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு எழுந்துள்ளது. திமுகவின் கோட்டை என்று கரூர் இருந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்ததன் காரணமாக மக்கள் திமுகவையும் செந்தில் பாலாஜியையும் முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். மாற்றத்தை எதிர்நோக்கி சென்று விட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை செல்லும் இடமெல்லாம் கொடுப்பதன் காரணமாக நிச்சயம் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் தமிழக மக்களின் செயல்பாடுகள் இதன் மூலம் தெரிய வருகிறது. இனியும் திமுக எந்த ஒரு ஏமாற்று வேலையும் மக்களிடம் செய்ய முடியாது. கரூர் கோட்டை திமுக கிடையாது, இனி தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாகவே பார்க்கப்படும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை இன்று மாலை சந்தித்து பேச உள்ளார். மேலும் கரூரில் மக்களின் ஆதரவு விஜய்க்கு வருவது ஓட்டாக மாறாது என்று மீண்டும் செந்தில் பாலாஜி கூறுவார். ஆனால் தோல்வி அடைந்த பிறகு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதால் எந்த ஒரு தவறும் இல்லை என்ற அந்தர்பல்ட்டியும் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பணம் முழுவதும் திமுகவிற்கு சொந்தமானது. ஒரு தொகுதியில் 150 முதல் 200 கோடி வரை செலவு செய்வதற்கும் ஸ்டாலின் அவர்கள் முன்வந்ததற்கு காரணமே இரண்டாவது முறை வெற்றியடைய வேண்டும் என்பதுதான். ஒருவேளை தோல்வியடைந்தால் சிறையில் தான் அடைக்கப்படுவது கூண்டோடு திமுகவின் அமைச்சர்களும் சிறைக்குத்தான் செல்வார்கள். ஏனென்றால் அவ்வளவு ஊழல்களை செய்து வைத்திருக்கிறது திமுக என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்று கருத்து தமிழக அரசியலில் ஏற்படும். கரூரில் திமுகவை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுப்பது சரியா? திமுகவின் கோட்டை என்று செந்தில் பாலாஜி கூறி வந்த நிலையில் அதை சுக்குநூறாக உடைத்த விஜய் அவர்களை பாராட்டலாமா வேண்டாமா என்பதையும், திமுக 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடையுமா தோல்வியடையுமா என்பதையும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப்